ஒருத்தர் பேர் மோகன்ராஜ், இன்னொருத்தர் பேர் ஹரிஹரன். அந்த அப்பா 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்ப்பா, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கேன். எனக்கு ஏதாவது ஆயிரணும் பயமா இருக்கு, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதை நீங்க கிளைம் பண்ணி வாங்கிடுங்க. ஒரு பாசத்துல சொல்லியிருக்காரு. பாசத்துல அந்த இன்டிமேஷன். ஆனா அதான் அவருக்கு பிரச்சனையும் அங்க வந்துருக்கு. ஆமா, அதுதான் அவருக்கு அவரோட உயிருக்கு ஆபத்தை விளைவிச்சிருக்கு. அந்த பையங்க 2 பேரும் வேற விதமா திங்க் பண்றாங்க. நம்மளும் மாட்டிடக்கூடாது, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நம்மளை அவங்க வந்து சந்தேகப்படாத அளவுக்கு படணும். பிரசாந்த், இன்னொருத்தன் தினகரன், ஒருத்தன் பாலாஜி, ஒருத்தன் நவீன்குமார். இந்த பாம்பை எடுத்து அவர் மேல தூக்கி வீசுறாங்க, தூங்குற இடத்து மேல. அவர் கழுத்துல கத்து கொண்டதுக்கு அப்புறமா 2 பேரும் கத்துறாங்க, ஐயோ எங்க அப்பாவை பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ற சமயத்துல இவனும் போயிடுறானுங்க. ஆனா போலீஸ் வந்து பாம்பு கடிச்சு செத்து அந்த இடத்த போய் பாக்குறாங்க, பாம்பு செத்த பாம்புலாம் இருக்குது. ஓகே, ஆனாலும் கூட அவங்க நம்பல. எங்க போலீஸுக்கு சந்தேகம் வந்துருக்கு மேல. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அவங்க ஐடியால என்னன்னா, கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிட்டையர்ட் ஏசிபி சார் மிஸ்டர் ராஜாராம் அவர்கள், வாங்க அவரை தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம் சார். சார், பெத்தவங்க மனசு பித்து, பிள்ளைங்க மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு வாக்கியத்தை உண்மையாக்குற விதமாக வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் அப்பாவே வந்து மாஸ்டர் பிளான் போட்டு கொண்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதி ரொம்ப பரபரப்பாக ஆக்கியிருக்கு. என்னப்பா இது இப்படிலாம் நடக்குமா, ஆமா இப்படியும் நடக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. முதல்ல என்ன நடந்திருக்கு சார்? அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துல பொதட்டூர்பேட்டை அப்படின்னு திருத்தணி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் வந்து ஒரு மலையடி வாரத்துல இருக்கு. அந்த ஊரை சுத்தி மலைகள் குன்றுகள் இருக்கும். அந்த ஊர்ல கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு வயசு 56. அவர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளியில லேப் அசிஸ்டண்டா வேலை செய்யறாரு. அவருக்கு 2 பையங்க. ஒருத்தர் பேர் மோகன்ராஜ், இன்னொருத்தர் பேர் ஹரிஹரன். அந்த 2 பேரும் அந்த அப்பா 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால வந்து இவர் இந்த கணேசனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, வாகன விபத்து. அதில் அவருக்கு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. பயம் வந்தவுடனே என்ன சொல்றாரு, பையங்களை கூப்பிட்டு இது மாதிரி நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்ப்பா, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கேன். எனக்கு ஏதாவது ஆயிரணும் பயமா இருக்கு, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதை நீங்க கிளைம் பண்ணி வாங்கிடுங்க அப்படின்னு பாசத்துல அந்த இன்டிமேஷன் அது மாதிரி போட்டிருக்குங்கிற தகவலை சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல பையங்களுக்கு போட்டது, அவங்களதான் நாமினியா போட்டிருப்பாரு. இருந்தாலும் கூட போட்டது வந்து இவருக்கு தனியா போட்டிருக்கனால அந்த தகவலை சொல்றாரு. ஆமா, அதுதான் அவருக்கு அவரோட உயிருக்கு ஆபத்தை விளைவிச்சிருக்கு. அந்த உடனே அவரு என்ன பண்றாரு, இந்த தகவலை அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இந்த பையங்க 2 பேரும் வந்து அப்பா மேல குழந்தைங்களுக்கு பாசம் இருக்கும். நான் சொல்ல போனா வயதான காலத்துல இப்ப இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா, இவர் எத்தனை வருஷம் வாழ்றாரோ அத்தனை வருஷம் வரைக்கும் பையங்க தான் அவருக்கு சாப்பாடு போடணும், அவருக்கு உதவி பண்ணணும், அவருக்கு எல்லா கடைசி உதவி, அவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட இவங்க தான் எல்லாமே பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பையங்க மேல பாசத்தினால அவர் சொல்றாரு. அதே பாசத்தை இவங்களும் அப்பா மேல காட்டணும் இல்லையா? ஆனா அது இல்லை. இப்ப காலத்துல அதான் மாறிட்டு இருக்குங்கிறதுக்காக தான் இது ஒரு நல்ல உதாரணம். அது அந்த பையங்க 2 பேரும் வேற விதமா திங்க் பண்றாங்க. ஆஹா, அப்பா வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு, அப்போ அப்பாவை அவ இறந்துட்டாருன்னா நமக்கு வந்து 3 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு இவங்க வேற மாதிரி மாற்றி யோசிக்கிறாங்க. மாற்றி யோசிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அப்பாவை போட்டு தள்ளிடணும், போட்டு தள்ளிட்டா இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணலாம், நம்மளும் மாட்டிடக்கூடாது, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நம்மளை அவங்க வந்து சந்தேகப்படாத அளவுக்கு படணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க யோசிக்கல, இவங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பிரசாந்த், இன்னொருத்தன் தினகரன், ஒருத்தன் பாலாஜி, ஒருத்தன் நவீன்குமார். இந்த 4 பேருக்கிட்டையும் இந்த விஷயத்த கன்சல்ட் பண்றாங்க. இதுல இந்த தினகரன்கிறவன் வந்து யாரு அப்படின்னா, அவன் அந்த பாம்பு பிடிக்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அந்த இருளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூட நிறைய பழக்கம் உள்ளவன். அவனுக்கும் ஓரளவு அந்த பாம்பு பற்றி விவரங்கள் தெரியும். அப்போ அவன் சொல்றான், இப்போ நம்ம ஏரியா வந்து மலையடி வாரம், அதனால பாம்பு விட்டு அவரை கடிக்க வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு அவன் ஐடியா சொல்றான் தினகரன். அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்றான், பாம்பு வேணும்னா அந்த பாம்பு பிடிக்கிறவங்க கிட்ட காசு கொடுத்தா நம்ம வாங்க முடியும் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசுறாங்க. சார் ஒரு டவுட்டுங்க சார், இப்போ வந்து பாம்பை வந்து சாதாரணமா யாருமே வாங்கிட முடியாது, அதுக்கு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து உடனே கிடைச்சிருக்கு, எப்படிங்க சார் அது? அந்த திருத்தணி ஏரியா நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா தெரியும். அதாவது திருவள்ளூர்ல இருந்து திருத்தணில இருந்து ரைட்ல திரும்பினா பள்ளிப்பட்டு வரைக்கும் போடும் ரோடு. இந்த பகுதி முழுக்குமே மலைப்பகுதி ஃபுல்லா. நான் வந்து அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கேன், புரோஹிபிஷன் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கேன்.
அப்போ ஜாயிண்ட் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வர சொல்லுவாங்க. ஒரு நாள் காலையில குறிப்பிட்ட 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு. ஒரு நாள் அந்த பள்ளிப்பட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் வந்து பொன்னேரியில் இருக்கேன். அப்போ ப்ரொஹிபிஷன் இன்ஸ்பெக்டர் பொன்னேரி. என்னோட டீமை எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்க. நாங்க நைட்டே இங்க இருந்து 1 மணிக்கு கிளம்புறோம். ஏன்னா போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், 4 மணிக்கு இங்க ரீச் ஆகும்னு. அப்படி போகையில திருத்தணியிலிருந்து ரைட்ல திரும்பி ஆர்கேப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஆர்கேப்பட்டு தாண்டி போகையில நல்ல வேகமா போயிட்டு இருக்கு ஜீப்பு. ஒரு மலைப்பாம்பு குறுக்க வந்துருக்கு. டிரைவர் லாங்ல பார்க்க முடியல. பக்கத்துல போய் பார்த்து பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாம்பு வந்து வீல்ல சுத்திடுச்சு. அப்புறம் இவர் பிரேக் அடிச்சா வண்டி ஒரு பக்கமா எடுத்து போய், ஏன்னா ஒரு சைடு ஹைட் ஆயிருது இல்லையா, வண்டி வந்து அதோட சமநிலை பாதிக்கப்பட்டு வண்டி ஒரு பக்கமா எடுத்துட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஓன்னு கத்துறோம். அப்புறம் எப்படியோ பிரேக் அடிச்சு நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வண்டியில வந்து வீல்ல பாம்பு சுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி ரோட்ல நார்மலா பாம்பு கிராஸ் ஆகும். அதே மாதிரி நாங்க அந்த ரைடு முடிச்சுட்டு வரையில பகல்லே ரோடு கிராஸ் ஆகி போகுது பாம்பு. நிறைய பாம்புகளை பார்த்தோம். ஆனா இவங்க வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, இவங்க வந்து அதுக்கு ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. உங்களுக்கு என்னன்னா, அதாவது பாம்பு நிறைய இருக்கு, ஆனா அதை பிடிக்கணும், அதை கொண்டு வந்து இங்க கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக அதுக்குள்ள இந்த இருளர்கள் இருக்காங்களா, அதுல யாரோ தெரிஞ்சு ஒரு மூலமா வாங்கி இவருக்கு இந்த பாம்பு பிடிக்கிறத பத்தி கொஞ்சம் ஓரளவு தெரியும். யாருக்கு? இந்த தினகரனுக்கு. அதன்படி 1.5 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு இருக்கான். உடனே என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து நவீன்குமார் வந்து 4 பேர்ல ஒருத்தன், அவங்ககிட்ட வந்து 1.5 லட்சம் ரூபா நீ எப்படி கொடு, எங்க அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் வந்துடும், வந்த உடனே நம்ம வாங்கி தந்துடுறாங்க. சரின்னு சொல்லி இங்க 4 பேர் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது வந்து 22/10/25 இந்த கொலை செய்த சம்பவம் நடக்குது. அதுக்கு ஒரு மாசம் கணக்கு வச்சுங்களேன். ஒரு மாசம் வாங்கல என்ன பண்றாங்க, இதே மாதிரி தினகரன் வந்து ஒரு பாம்பு கொண்டு கொடுக்குறான். அது நல்ல பாம்பு. அதை ஒரு பையில போட்டு கொண்டு கொடுக்குறான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டுல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பசங்க தங்கியிருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவர் மட்டும் இருக்காரு. அவர் ஒய்ஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இவர் மட்டும் தனியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்றாங்க, இந்த பாம்பை எடுத்து அவர் மேல தூக்கி வீசுறாங்க. தூங்குற இடத்துக்கு மேல பாம்பு வந்து ஒரு இடத்துல போய் விழுந்ததுன்னா அடுத்தால என்ன ஆகும், அவர் முழிப்பாரு. ஒண்ணு இந்த பாம்பு ஒரு இடத்துல டம்னு அடிபட்டுதுன்னா அது என்ன பண்ணும், உடனே யாரோ நம்மளை அட்டாக் பண்றாங்கன்னு நினைச்சு கொத்திரும். அந்த மாதிரி இங்க தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா தூக்கி போட்ட அந்த நல்ல பாம்பு வந்து அவரு மேல விழுந்தது, அவரை கடிக்காம போயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு அசையும் இல்லாம தூக்கிட்டு இருந்தனால. ஆமா, அதனால அது கடிக்காம போயிடுச்சு. ஆக இவங்களோட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே யோசனை பண்றாங்க, இந்த மாதிரி நல்ல பாம்பு கடிக்காம போய் விட்டுடுச்சு அப்படின்னு உடனே அடுத்த என்ன பண்றாங்க, இதோட பவர்ஃபுல்லான பாம்பு வாங்கலாம்னு சொல்லி ஒரு கட்டுவிரியன் பாம்பு வாங்குறாங்க. திரும்ப அவர்கிட்டயே போய் வாங்கி அவங்க கிட்டே போய் சொல்லி அவனே எடுத்துட்டு வரான். கட்டுவிரியன்கிற பாம்பு ரொம்ப கொடூர விஷயம் உள்ளது. அதை இதே மாதிரி பையில எடுத்துட்டு வந்து அவர் மேல தூக்கி போடுறாங்க. அந்த 22/10 அன்னைக்கு நடக்குது. தூக்கி போடையில அவர் மேல விழுந்த பாம்பு வந்து இவர் அசைஞ்சதுனால அவர் கழுத்துல கொத்துன உடனே இந்த பசங்க தான் ரெடியா இருக்காங்களா, உடனே ஓடி போய் அந்த பாம்பு அடிச்சிடறாங்க. பாம்பு அடிச்சு கொண்டுறானுங்க. கொன்னதுக்கு அப்புறமா 2 பேரும் கத்துறாங்க, ஐயோ எங்க அப்பாவை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு. ஆனா இவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகல. அதான் பிரச்சனையே. அதுதான், அதாவது பொதுவா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவர் உயிரை காப்பாத்தணுங்கிற நோக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு எங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்க கூட்டு போவாங்க. ஆனா இவனுக்கு கூட்டு போகல. கூட்டு போகாம டிலே பண்ணிட்டு பாம்பு அடிச்சிட்டானுங்க. ஏன்னா ப்ரூவ் பண்ணோம்னா பாம்பு தான் கடிச்சது அப்படிங்கிறதுக்காக பாம்பு அடிச்சு எவிடன்ஸுக்காக பாம்பு அடிச்சு கொண்டுட்டு கத்துறாங்க. ஊரே கூடியிருது, ஐயோ எங்க அப்பா பாம்பு கடிச்சு பாம்பு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனான்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு அதுக்கப்புறமா தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் இங்க போகையில பிராட் டெட். ஸ்நாக் பைட் இருக்குது சமாச்சாரம் தெரியுது. அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து போலீஸ் ஸ்டேஷன், பொதட்டூர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ற சமயத்துல இவனும் போயிடுறானுங்க. அங்க அண்ணன் தம்பி போய் எங்க அப்பாவை பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த உடனே என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க வெரிஃபை பண்ணிட்டு உண்மைதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி, ஆனா போலீஸ் வந்து பாம்பு கடிச்சு செத்து அந்த இடத்த போய் பாக்குறாங்க, பாம்பு செத்த பாம்புலாம் இருக்குது. ஓகே, ஆனாலும் கூட அவங்க நம்பல, இது சந்தேக மரணம். அது இங்க எங்க சார் சந்தேகம் வந்திருக்கு? இவ்வளவு மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணிருக்காங்க, இங்க எங்க போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு இவங்க மேல? இப்போ அங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்டிமேஷன் போலீஸ் ஸ்டேஷன் வரும். போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் அந்த ஸ்பாட்டை போய் பார்ப்பாங்க. அந்த ஸ்பாட்டை போய் பார்த்து அவங்க விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க. ஆனா சம்பந்தப்பட்டவங்க பசங்களே நேரம் வந்துட்டாங்க. எப்படி இன்டிமேஷன் வருதோ அதுக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டானுங்க. இவனுக்கு அந்த இவனோட பேச்சு எல்லாமே காவல்துறைக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க வந்து சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. 194 பீனஸ் ஆக்ட்ல போடுறாங்க. போட்டு அப்புறம் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு பாம்பு கடிச்சிருக்கு உண்மைதான்.
போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அது இல்லைன்னா சொல்ல போறாரு, அவர் பாய்க்கல பாம்பு கடிச்சிருக்கு, விஷம் ஏறி இருக்கு உடம்புல, அதனால தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அவங்க அதோட ப்ரொசீஜர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணுமோ சட்டப்படி அவங்க மத வழக்கப்படி என்ன பண்ணணுமோ குடும்ப வழக்கப்படி டிஸ்போஸ் பண்ணி அது முடிஞ்சு போச்சு. இதுக்கு இடையில இது முடிஞ்ச உடனே அவங்க அப்பா இறந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே இவங்க என்ன பண்றானுங்க, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் போடுறாங்க. அது மொத்தம் 11 பாலிசி இருக்கு. அதுல 4 பாலிசி இவர் பேர்லயே இருக்குது. அந்த 4 பாலிசியும் வந்து 3 கோடிக்கு இருக்கு. 3 கோடிக்கு உள்ள 4 பாலிசி. இது மாதிரி இந்த கம்பெனிக்கு 4 இன்சூரன்ஸ் கம்பெனி, 11 பாலிசி. இந்த கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க போனோம்னா பாக்குறாங்க, எல்லா பாலிசியில இருந்து லேட்டஸ்ட் உள்ள பாலிசி வந்து இந்த 3 கோடிக்கு வருது இல்லையா, அந்த பாலிசி 4 பாலிசியும் 3 கோடி 6 மாசத்துக்கு உள்ளது. 6 மாசத்துக்குள்ள இந்த அளவுக்கு எப்படி நடக்கும்? அப்போ வந்து இதுல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்லி பொதுவாக இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லேசா சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு இருக்கு, போலீஸ் மாதிரியே அவங்க வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸே வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இந்த கேஸுக்கு ஒரு கிளைம் வந்ததுன்னா அந்த கிளைமை அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதோட ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க கையில கொடுத்து இதே மாதிரி கொடுத்து அவங்கள விசாரிக்க சொல்றாங்க. அது 4 டிஃப்ரெண்ட் கம்பெனி அவங்க விசாரிக்கிறாங்க. எல்லாமே எல்லாருக்குமே சந்தேகம் வருது. என்னன்னா 6 மாசத்துக்குள்ள போட்ட பாலிசி கிளைம் இவ்வளவு குயிக்கா கேட்கறாங்க அப்படின்னு சந்தேகம் வருது. அதுங்க டைரக்டா ஐஜி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, ஸ்பாட்ல போய் விசாரிப்பாங்க. அவங்க நமக்கு தெரியாது, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிப்பாங்க. நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, நீங்க போட்டிருந்தது கிரைம் நம்பர் தானா, என்ன இன்வெஸ்டிகேஷன் எந்த லைன்ல போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் அவங்க வந்து ஓரளவு கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்க. ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தானே, தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தர் வராரு, 100 கம்பெனில ஒருத்தர் வராரு, 4 கம்பெனில இருந்து வராங்கன்னா இவங்களுக்குள்ளே கலந்து பேசுறாங்க. ஆஹா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் வந்து சரி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து அவங்க கம்பெனியில இன்ஃபார்ம் பண்றாங்க. கம்பெனில இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க போய் ஐஜியை பாருங்க, நார்த் ஜோன் ஐஜி அஸ்ராக் கார்க் சார் இருக்கார் இல்லையா, அவர் கரெக்டா நடவடிக்கை எடுப்பாரு, அவரை பாருங்கன்னு சொல்றாங்க. உடனே அவரை பார்த்து அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, இதுக்கு தனியா விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குரூப் போட்டுறாரு. கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி, லேடி டிஎஸ்பி அவங்க தலைமையில அதே பொதுட்டூர்பேட்டை இன்ஸ்பெக்டர், 100 இன்ஸ்பெக்டர் 3 பேரை போட்டு 4 கான்ஸ்டபிள் போடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஐஜி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ப்ராப்பரா பக்காவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 பையங்களோட செல்போன் கால் டீடைல்ஸ். ஓ இப்படிதான் அந்த பாம்பை வச்சு மாஸ்டர் பிளான் பண்ண 6 எலிகளும் மாட்டிருக்கு. ஆமா, சிடிஆர்னு சொல்லுவாங்க, கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட். அந்த சிடிஆர் எடுக்கிறாங்க. 2 பையங்களோட டிசிஆர் பையங்க 2 பையங்களோட இது எடுத்தாச்சுன்னா யாரு கூட எல்லாம் பேசியிருக்காங்க, இந்த சம்பவம் அன்னைக்கு இப்ப பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு வந்து இந்த 4 பேர் கூட தான் பேசியிருக்காங்க. யாரு, பிரசாந்த், தினகரன், நவீன்குமார், பாலாஜி. இந்த 4 பேர் கூட தான் பேசியிருக்காங்க. 4 பேரையும் செக்யூர் பண்ணாங்க, இந்த பையங்களையும் செக்யூர் பண்ணாங்க. என்ன பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க அப்படின்னு கேட்கல. தினகரன் ஒத்துக்கிட்டான், ஆமா நான் தான் பாம்பு வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரி சமாச்சாரம் பிளான் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்னு. இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் போலீஸார் வந்து நிச்சயமா இவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, செக்ஷனை மாத்துறாங்க, மர்டரா மாத்துறாங்க. மர்டர் கேஸா மாத்தி இவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பையங்க 2 பேரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. 6 பேர் இப்போ புழல் ஜெயிலில் இருக்காங்க. சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா சார், இந்த மாதிரி காப்பிட்டு போற அப்பாவோ அம்மாவோ சில நேரங்களில் கணவர் கூட போடுவாங்க. ஆனா இவங்களோட பணம் எனக்கு வேணும்னு சொல்லி திட்டமிட்டமே கொலை பண்ற ஒரு வழக்கம் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பாவம் உங்களுக்கு என்ன சார் தோணும்? அதாவது ஒண்ணு பாசம். அந்த பாசம் வந்து சுத்தமா இப்ப இல்லை. முன்னாடி வந்து அப்பா மேல, தாத்தா மேல, அண்ணன் மேல, தாய் மேல அது ஒரு பாசம் இருந்தது. இப்போ ஒரு உலகம் வந்து மாறி போச்சு, கலாச்சாரமே மாறி போச்சு. பாசம்லாம் கிடையாது. அவன் வாழணும், அவன் வாழ்றதுக்காக கூட பிறந்தவனையும் கொல்லுவான், பெத்த அப்பனையும் கொல்லுவான், பெத்த தாயையும் கொல்லுவான். எத்தனை கேசஸ் நம்ம பார்க்குறோம் பாருங்க, டெய்லி பேப்பர்ல வருது. அதே மாதிரி பெத்த தாயே மகனை கொல்றாங்க, பெத்த தகப்பனே மகனை கொல்றாங்க. ஏன்னா குடி போதில் இவன் பண்ற கலாட்டா, இவன் பண்ற தகராறு, இவன் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை அவங்களால தாங்க முடியல. அந்த அளவுக்கு அந்த பாசம் அப்படிங்கிறது போச்சு. கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. ஒரே வீட்டுல 10 குடும்பம், 10 பேர் சேர்ந்து இருப்பாங்க உள்ள. இப்போ ஒரு குடும்பத்துல புருஷன், பொண்டாட்டி, ஒரே ஒரு குழந்தை. இவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, புருஷனும் பொண்டாட்டி வேலைக்கு போறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போகுது.
போயிட்டு வந்த அப்புறம் ஸ்கூல் போயிட்டு இருந்தே என்ன நடந்தது, ஸ்கூல்ல என்ன ஆச்சு அப்படின்னு குழந்தைய கேட்கறது இல்ல. குழந்தை வந்து தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்கு அது ஒரு போனை கொடுத்துறாங்க. சரி, விஷயம் குழந்தை வந்து தொல்லை பண்ணாம இருந்தா போனை கொடுத்துறாங்க அப்படின்னு. இவங்களும் ஆளுக்கு ஒரு தொல்லை போனை வச்சுக்கிறாங்க. ஆக 3 பேர் தான் அந்த வீட்டுல இருக்காங்க. இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனே கிடையாது. இவங்க வந்து தனி ட்ராக், அவங்க தனி ட்ராக். ஆக இவங்களுக்குள்ள ஒரு பாசம், ஒரு ஆசை அது கிடையாது. சமையல் அப்படிங்கிறது வந்து வீட்டுல சமையல் பண்ணுவாங்க. 10 பேர் இருந்தாலும் 15 இருந்தாலும் வீட்டுல தான் சமையல் பண்ணுவாங்க. இப்போ போன்ல ஆர்டர் பண்ணா வீட்டு தேடி வந்துருக்கு. அந்த மாதிரி கலாச்சாரம் வந்து வாழ்க்கை முறைகள்லாம் மாறிட்டு இருக்கு. அதுல வந்து இது வந்து கிராமம் தான், ஆனாலும் கூட பணத்துக்காக பெத்த தகப்பனையே கொலை பண்றாங்க அப்படின்னா இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அவங்க ஐடியாவில் என்னன்னா, அவருக்கு 56 வயசு தான் ஆகுது. அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குற லேப் டெக்னீஷியன். இப்ப அவர் இறந்து போனார்னா ஒரு வேலை கிடைக்கும். ஆக அதையும் சேர்த்துதான் இவங்க பிளான் பண்றாங்க. அந்த அளவுக்கு பெத்த பிள்ளைங்களே அதாவது தன்னோட தகப்பனையே இப்படி கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயில இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வேலையும் கிடைக்க போறது இல்ல, இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்க போறது இல்ல, தண்டனை தான் கிடைக்க போகுது. இப்ப அந்த இன்சூரன்ஸ் பணம் யாருக்கு சார் போகும்? பேர பசங்க ஊரால போலாம், கிளைமே ஆகாது, வரவே வராது, யாருக்குமே போகுது, யாருக்கும் போகுது. கிளைமே வந்து இதாகாது இல்ல. எப்படி இது வந்து பக்கா திட்டமிட்ட கொலை இல்ல. அதாவது ஆக்சுவலாவே பாம்பு கடிச்சு இறந்து போயிருந்தா கிளைம் வந்து சஸ்டெயின் ஆகும். இது சஸ்டெயின் ஆகாது இல்ல. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.